அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. எல்லா மனிதனுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, பணவசிய மோதிரம்னு ஒண்ணு இருக்கு. பணவசியம் மோதிரம். அப்ப பணத்தை வசியம் பண்ணக்கூடிய மோதிரம் எப்படி தயாரிப்பது என்று சொல்லக்கூடிய ஒரு டீட்டெயில் இருக்கு. ஜனவசிய மோதிரம்னு ஒண்ணு இருக்கணும்ல. பணம் வரணும்னா ஜனவசியம் ஆகணும்ல. அப்ப பணவசிய மோதிரமும் ஜனவசிய மோதிரமும் எல்லா மனிதனுக்கு தேவைதான். ஆனால் யாரும் என்ன சொல்றாங்க, துட்டு எடுத்து வெளியே நீட்டுவதற்கு எல்லாரும் ரொம்ப என்ன சொல்றாங்க, சோர்ந்து போயிடுறீங்க. அப்படி சோர்ந்து போனா நீங்க என்ன சொன்னா எந்த காலத்திலுமே ஜெயிக்க முடியாது. அப்ப பணவசிய மோதிரம் எப்ப செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த காலம் ஒரு பெரிய அற்புதமானது. அந்த காலத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் மீண்டும் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டதுனால அவர்களுக்கு இலகுவாக தெரியணும். பழையவங்கெல்லாம் படிச்சு பார்த்துருக்கலாம், இதானாக்கும் அப்படின்ட்டு நீங்க போகலாம். இருந்தாலும் இப்போதைக்கு புதிய நிறைய பேர் என்ன சொல்லலாம்னா 21,000க்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இந்த 21,000 சப்ஸ்கிரைபருக்கு இதெல்லாம் நம்ம 4,200க்கு மேல வீடியோ போட்டிருக்கிறதுனால எதுவுமே என்ன சொன்னா தேடி பார்த்து எப்பயுமே வரும்போது வேணா பார்த்துக்கலாம். அது அந்த அதிர்ஷ்டம் இருந்தா தான். இல்லைன்னா என்ன சொன்னா என்ன செய்வாங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த பணவசிய மோதிரம் என்பது எப்ப செய்யணும் அப்படின்னா, சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரம் வரும். சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரம் வரணும். கண்டிப்பாக பஞ்சாங்கத்துல தேடினீங்கன்னா கிடைக்கும். அதுல அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு அமிர்த நாளிகைன்னு இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கணும். அந்த ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனாவது நாளிகையில என்ன சொன்னா அமிர்த யோகம் இருக்கிறதுன்னு ஒரு கணக்கெடுக்கணும். அது பழைய எல்லாத்துலயும் இருக்குது. ஆனால் அதை இப்போதைக்கு நம்மளால எடுத்து சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா இல்லை. அப்ப ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இது இருக்கு இல்லையா, அது என்னது என்ன சொன்னா 1 பவுன் அல்லது 1/2 பவுன், 1 பவுன் அல்லது 1/2 பவுன் அந்த ரோகிணி நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதோடைய அமிர்த நாளிகையில ஆசாரிட்ட தங்க வாங்க சொல்லி அழகா அந்த 1.5 மணி நேரம் அந்த நேரம் இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துல நீங்க சாதாரண ரிங்கு கணக்கா சொல்லணும், உருட்டு ரிங்கு கணக்கா செஞ்சாலே போதும். அதை போட்டவர்கள் இன்றும் நன்றாக இருக்கிறார்கள். நான் ஒரு ஆளுக்கு செஞ்செல்லாம் கொடுத்துருக்கேன். செஞ்சு கொடுத்துருக்கேன்னா என்ன சொல்றேன்னா, அதை காலம் நம்ம மெனக்கிடணும். அதுல நிறைய என்ன சொல்லலாம்னா ஆசாரி அதுக்கு தக்கன கிடைக்கணும். இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. நம்ம விஷயங்கள்னா 10 நிமிஷத்துல முடிச்சு கொடுத்துருவேன். அப்ப உங்களுக்கு தேவைப்படுவோர் பணவசியம் வேணும் அப்படின்னீங்கன்னா, சார் எனக்கு தங்கத்துல செய்ய முடியாதுன்னா வெள்ளியில செய்யணும். வெள்ளியில எவ்வளவு செய்யணும், 18.20 சாரி 17 புள்ளி 17 புள்ளிக்கு மேல இருக்கணும். 17 புள்ளிக்கு மேல 17.200 300 இருக்கணும். அது நல்ல கட்டியாக அழகாக என்ன சொல்லலாம்னா, நீங்க உருட்டு மோதிரமாவே நல்லா செஞ்சு போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன சொன்ன பொருளாதார மேன்மை ஏற்படும். இது உண்மையா அப்படின்னா, இப்ப நானே செஞ்சு போட்டிருக்கேன். செஞ்சு போட்டு அதனுடைய அனுபவங்களை நம்ம பார்த்ததுனாலதான் இதை சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன வேலைகள் மெனக்கிடணும். நம்ம எவ்வளவோ நமக்காக என்ன சொன்ன வேலை செய்வதற்கு நம்ம தயங்கி கொண்டே இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பணவசிய மோதிரத்தை சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரம் வரும்போது அந்த ரோகிணி நட்சத்திர காலத்தில் அமிர்த நாளிகையை கண்டுபிடித்து அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த மோதிரத்தை செஞ்சு அதை என்ன செய்ய, மோதிரத்தை போடும்போது என்ன செய்யணும்னா, மோதிரத்தை வாங்கியாச்சு, அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள வாங்கியாச்சு. அந்த வாங்கியாச்சு அப்படின்னோடனே என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கோமியத்துல போடணும். இல்லைன்னா பசும்பால்ல, காய்ச்சாத பால்ல போட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு நீங்க தாராளமாக போட்டுக்கொள்ளலாம். மோதிர விரல்ல போட்டுக்கொள்ளலாம். அல்லது என்ன சொல்லலாம்னா பாம்பு விரல்ல போட்டுக்கிடலாம். போட்டீங்கன்னா சிறப்பாகவே வேலை செய்யும். எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்காது. இதை செய்து பார்த்ததுனால்
இதை செய்து பார்த்ததுனால் வந்து என்ன சார் நான் சொல்றேன். அதே மாதிரி நான் தாமரை மோதிரமும் வந்து என்ன சார் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். தாமரை மோதிரம் அது ஒரு சீசன்ல ஓடிச்சு. அதற்கு பிறகு மக்கள் வந்து என்ன சொன்னா மறந்துடுறாங்க. திரும்ப திரும்ப நமக்கு ஒரு கமர்ஷியலா போய் வந்து என்ன சார் மோதிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஒரு ரேட்டு சொல்லியிருக்கோம். அங்க வந்து என்ன சொன்னா வெள்ளி விலை கூடி போயிடுச்சுன்றான். வெள்ளி விலை கூடி போயிடுச்சு சார். இப்போ பாருங்க நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க சார், ஒரு கிராம் எவ்வளவு விற்குதுன்னு பாருங்க சார் அப்படின்பா. நம்ம ஒரு ரேட்டு சொல்லியிருப்போம். அங்க வந்து என்ன சொன்னா நிறைய வந்துடும். அப்ப வந்து என்ன சொன்னா குறைவா வரும்போது என்ன நம்ம சொல்ல மாட்டான். நிறைய வரும்போது சார் எனக்கு வந்து கட்டாது சார் என்ன சார் அப்படிமா நம்ம அதை வந்து கையில இருந்து போட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வர்றதுனால இந்த சிரமங்கள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல வந்து பெரிதாக இன்ட்ரெஸ்ட் காட்டுவது கிடையாது. அதற்கு அடுத்து இதை வந்து நீங்க வந்து தங்கத்திலையும் போடலாம், உங்களுடைய தகுதிக்கு தக்கன 4 கிராம் போடலாம், 6 கிராம் போடலாம், 8 கிராம் போடலாம், 1 பவுன் போடலாம். இதெல்லாம் உங்களுடைய தகுதிக்கு தக்கன. சரி எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா வெள்ளியில வந்து என்ன சொன்னா 17.200 கிராம் வச்சு வந்து என்ன சொன்னா செய்ய சொல்லுங்க. கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்ப சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் வருகின்ற ரோகிணி நட்சத்திரத்தின் அமிர்த நாளிகையில் வந்து நீங்கள் இதை செய்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றி அடைஞ்சிருவீங்க. இது உண்மையானா 100% உண்மை. இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க செஞ்சோம் நண்பர்களாக சேர்ந்து. எல்லாமே நல்லா இருக்கு. அதற்கடுத்து ஜனவசியம் வேணும் இல்லையா? ஜனவசியம் வேணுங்கிறது யாரு? அரசியல்வாதிகள், வார்டு மெம்பர்கள், எல்லா மனிதனுக்குமே ஒரு ஜனவசியம் வேணும். நம்மளை பார்த்தா வந்து என்ன சொல்றோம், நாளைக்கு நம்ம 4 பேர் வேணும் அப்படின்னா அதற்கு எந்த காலத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து ஒரு மோதிரம் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணும். இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ஒரு சாஸ்திர விதிகள். இது வந்து என்ன சொல்றேன்னா காலத்தால் அழிக்கப்பட்டு விட்டது. காலத்தால் அழிச்ச பிறகு என்ன 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 செய்ய முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா மக்கள் பூரா வந்து என்ன சொல்றாங்கன்னா வேறு எங்கெங்கோ தேடி அலைகின்றோம். நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டியதில்லை. நீங்க சாதாரணமாக நான் சொல்றதை கேட்டீங்கன்னாலே வந்து இலகுவாக நீங்கள் ஒரு வெற்றியாளர்களாக வரலாம். ஏன்னா வந்து இது வந்து என்ன சொன்னா நான் எங்க காசி ராமேஸ்வரம் போக சொல்ல போறது கிடையாது, எங்கேயும் போக சொல்ல போறது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக நான் சொல்வதை செய்தாலே கண்டிப்பாக சக்சஸ் ஆயிருவீங்க. அப்ப இந்த ஜனவசிய மோதிரம் வந்து எப்படி செய்யறதுன்னா பாதி வெள்ளி பாதி தங்கம் மிக்ஸ் பண்ணி செய்யணும். பாதி வெள்ளி பாதி தங்கம் வந்து மிக்ஸ் பண்ணி செய்யணும். இது எதுல வந்து எந்த பாதி இப்போ உங்களுக்கு 3 கிராம் 3 3 6 கிராம் தான் செய்ய முடியும்னா 3 கிராம் தங்கம் 3 கிராம் வந்து வெள்ளி. அதோட பவளம் இந்த வச்சிருக்கு இல்லையா, பவளம் வந்து என்ன சொன்னான்னா வாங்கணும். நல்ல ஒரிஜினல் பவளமா வாங்க. இந்த தங்கத்தை எந்த கிழமையில் வாங்க வேண்டும்? புதன்கிழமை சுக்கிர ஓரையில தான் அந்த தங்கத்தை வாங்கணும். புதன்கிழமை சுக்கிர ஓரையில புதன்கிழமை புதன் ஓரையில வந்து என்ன சொல்றான்னா புதன்கிழமை புதன் ஓரையில வெள்ளி வாங்க. உங்களுடைய தகுதி தான் சேம் பாதி இருக்கணும். 4 கிராம்னா 8 கிராம் 4 கிராம். புதன்கிழமை புதன் ஓரையில வெள்ளி வாங்கணும். 4 கிராம் வாங்கிக்கிடுங்க, இல்லைன்னா 3 கிராம் வாங்கிக்கிடுங்க, உங்க தகுதி தான். ஆனால் கொஞ்சம் கட்டியா இருக்கிறாப்புல செய்யுங்க. காலங்காலமாக அது நமக்கு வந்து பயன்படக்கூடியது. இது உண்மையானது. அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில தங்கம் வாங்கணும். உங்களுடைய தகுதிக்கு தக்கனதான். எவ்வளவு ஷேரிங் தான். 4ன்னா 4, 3ன்னா 3, 2ன்னா 2 தான். 2ன்னா 2. அதுக்குள்ள உங்களால வந்து உங்களுடைய ஆசாரியால வந்து அதை நடைமுறைப்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்க பார்த்து வந்து என்ன சொன்னா தாராளமாக செய்யலாம். அதே சமயத்தில் புதன்கிழமை புதன் ஓரையில வந்து என்ன சொன்னா வெள்ளி வாங்கியாச்சு, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில தங்கம் வாங்கியாச்சு. இந்த பவளத்தை வாங்கணும்ல, பவளத்தை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில வளர்வுரையாக பார்த்து வாங்கு. இதை வாங்கி வந்து என்ன சொன்னா நம்மளுடைய பூஜை ரூம்ல ஒரு அழகா போட்டு ஒரு கிண்ணத்துல போட்டு நீட்டா வச்சிடணும். அப்ப இந்த கிண்ணத்துல போட்டு வைக்கும் போது என்ன செய்யணும்னா வச்சிடணும். வச்சுட்டு இதை எப்ப செய்யணும்? அதே மாதிரி பணவசியத்திற்கு ஒரு காலம் இருக்கும்போது வந்து என்ன சொன்னா ஜனவசியத்திற்கு ஒரு காலம் இருக்கும் இல்லையா? சூரியன் சந்திரன் சுக்கிரன் ஒரே கட்டத்தில் இணைஞ்சிருக்கும். சூரியன் சந்திரன் சுக்கிரன் இணையும் நாள் தான் இந்த மோதிரத்தை செய்யணும். அப்ப எத்தனை நாள் இருக்கும்? சூரியன் சந்திரன் சுக்கிரன் இணைகின்ற நாள் எப்படி ஒரு 2.5 நாள் இருக்கும். அப்ப ஆச்சாரிய பிடிச்சு கையை காலை பிடிச்சு அப்பா செஞ்சு கொடுத்துறப்பா அப்படின்னு சொல்லி அழகாக வந்து இந்த மோதிரத்தை செய்து
அழகாக கையில் போட்டீர்கள் என்று சொன்னால், கையில் போட்டு அதை எப்படி போடணும், நம்ம என்ன செய்யணும்னா இது பசும்பால் பச்சை பாலாக இருக்கணும், அதில் புல்லை போட்டு அது பிறகு நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய ரிங்கு வந்து என்ன சொன்னோன்னா, மோதிரம் வந்து என்ன சொன்னோன்னா மோதிர விரலில் போட்டுக்கலாம். இல்லைன்னா நடுவிரல் அது இடது கை நடுவிரலில் போடணும். மோதிரமாக போட்டீங்கன்னா வலது கை மோதிர விரலில் போடணும். இப்படி யார் ஒருவர் போட்டு வந்து என்ன சொல்றான்னா, இந்த செயலுக்கு நீங்கள் வந்து தயாராகிறீர்களோ அது பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுக்கணும். அப்ப ஜனவசியமும் பணவசியம் தான் முதல்ல வேணும். இது இல்லை என்று சொன்னால் என்னதான் நம்ம வந்து உழைச்சாலும் நமக்கு மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது. அப்ப யாராவது 4 பேர் மதிக்கணும்ல. நம்மளே வீடியோ போடுறோம், ஒரு இரவுக்குள்ள வந்து என்ன சொன்னா 2000 3000 பேர் பார்த்தா தான் நமக்கு மரியாதை. இவன் பேசாம பேசிட்டு கிடக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வசியம் இருக்கணும். வசியம் என்பது நம்மகிட்ட பேச்சில் இருக்கு. அதே சமயத்தில் நானும் அந்த மோதிரங்கள் வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, ஏன் போட்டேன் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா, ஃபீல்டில் வந்து 2 ஆஃபீஸ் போட்டோம். 2 ஆஃபீஸ் போட்டு வந்து என்ன சொன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து என்ன சொன்னா அதை குளோஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா 10 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது. அப்ப இப்போ ஆன்லைன்ல தான் பார்க்கோம் அப்படின்னாலும் இதில் வேலை பார்க்குறவங்க வந்து கஷ்டப்பட்டுருவாங்க. அப்போ அந்த வேலை பார்க்குறவங்க கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க சங்கடப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும், நம்மளுக்கு இன்னும் வந்து அலையிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் இன்னமும் நம்ம வந்து என்ன சொன்னோம்னா, டெய்லி ஒரு அப் அண்ட் டவுன் 150 கிலோமீட்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கும். இது டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது, அப்படி ஒன்றும் தெரியல. இனிமேல் டயர்ட்னஸ் வருதோ என்னமோ தெரியாது, டயர்ட்னஸ் எல்லாம் கிடையாது. அதனால ஜனவசியம் மோதிரமும் பணவசியம் மோதிரமும் நான் சொன்ன இந்த காலத்தில் தாராளமாக செய்யுங்கள். பணவசிய மோதிரம் சனிக்கிழமை ரோகிணி நட்சத்திரமும், அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வருகின்ற அமிர்த கடிகையில் வந்து செய்யணும். அதே சமயத்தில் வந்து ஜனவசிய மோதிரம் வந்து என்ன சொல்லலாம்னா, சூரியன் சந்திரன் ஒரே கட்டத்திலிருந்து அந்த சூரியன் சந்திரனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கணும். அந்த காலத்தை வந்து நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் பாருங்க. பஞ்சாங்கத்தில் பார்த்து ஒரு தெளிவாக்கி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு உண்டான நாள் சொல்லியாச்சு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் பவளம் வாங்கணும், புதன்கிழமை புதன் உரையில் வெள்ளி வாங்கணும், வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் தங்கம் வாங்கணும். வாங்கி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கிட்டு அந்த நாள் வரும்போது கரெக்டாக ஆசாரியை கையில் பிடிச்சிட்டு, உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அந்த தங்காசாரிகள் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நல்லா நீட்டாக கொடுத்து அழகாக செஞ்சு அவங்க கேட்குற கூலியை தயவு செய்து கொடுத்து. எந்த ஒரு விஷயம் வெற்றியாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு கேட்குற விஷயத்தை வந்து அந்த கூலியை வந்து நம்ம வந்து மறுக்காமல், உங்களுக்கு திருப்தி தானே, எந்தவித பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்லி கொடுங்க. அதற்கு டபுள் பங்காம வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா வந்து என்னது வரும், நீங்கள் கொடுத்த பணத்திற்கு வந்து ஒரு சக்சஸ் ஆஃப் வியூகம் வந்து கண்டிப்பா வரும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இதை நம்ம செய்யாம வந்து என்ன சொன்ன கசனா இருக்கிட்ட அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு நீங்கள் வந்து சொல்லி கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா வந்து பிரச்சனைக்குரியதாகவே மாறிவிடும். யாரு கேட்டாலும் என்ன சொல்லலாம்னா, ஒரு செயலுக்காக போகும்போது அவர்கள் கேட்கின்ற தொகையை கொடுத்து விடுங்கள். ஏன்னா எப்படி 500 ரூபா கொடுத்தாங்கப்பா, கேட்டு போறான், வாங்கிட்டு போறான், சாப்பிட்டுட்டு போறான், கர்மா அந்த பக்கம் கூடி கழிஞ்சு போயிடும். நம்ம போய் வந்து என்ன சொன்னா வந்து சங்கடப்பட வேண்டிய ஒரு அவசியம் வராது. இன்னமும் சில இடத்துல பூக்கடையில போய் வந்து பேரம் பேசிட்டு இருக்குது, காய்கறி கடையில போய் பேரம் பேசிட்டு இருக்கிறது, இதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. என்ன ஆயிர போகுது, அவன் வாங்கி கொண்டு போய் என்ன மாடி விழா கட்டிட போறான், அப்படி கிடையாது. அதனால நம்ம எல்லா விஷயத்திலையும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப வந்து சிக்கனமும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் சும்மா தூக்கி வீசுற தன்மையும் இருக்கக்கூடாது. அந்த கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது உட்காரதுல எப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து நிதானமாக இருக்கிறீர்களோ அதே கம்ஃபர்டபுளை வந்து நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தினால் ஜனமும் வசியமாகும், பணமும் வசியமாகும். இதுக்கு 2க்கும் சொல்லியாச்சு. பயன்படுத்துறவங்க பயன்படுத்தி பாருங்க, வெற்றி பெறுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.